ஹலோ மக்களே, இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்திலே ரொம்ப ஃபேமஸான வெள்ளிமலை குமாரகோயில் முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாகர்கோயிலேருந்து வெறும் 15 கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயிலோட கரெக்டான லொக்கேஷன் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இருக்கும் இடமெல்லாம் குமரன் தான். அப்படி தான் இந்த கோயில் வேலிமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கு. இந்த மலை அடிவாரத்தில் தான் முருகனுக்கும் வள்ளி தேவியானுக்கும் கல்யாணம் நடந்ததாக சொல்கிறாங்க. கரெக்டாக 40 படிக்கட்டு ஏறி போனோம் அப்படின்னா மலைக்கு மேலே இருக்க முருகனை நம்ம பார்த்துடலாம். இந்த கோயிலோட உள்பகுதியும் வெளிப்பகுதியும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோயிலில் எதை ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் சாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சு 12:30 மணிக்கு கரெக்டாக பூஜை கொடுப்பாங்க. அந்த பூஜைக்கு அடுத்து ஒரு கஞ்சி பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த கஞ்சியை குடிச்சிட்டு வரவங்களுக்கு தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வேறு எந்த கோயிலையும் இல்லாத மாதிரி இந்த கோயிலில் உள்ள முருகன் சிலை 8.5 அடி உயரத்தில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட சிலையினும், அதே மாதிரி 6 அடி உயரத்தில் வள்ளி தேவிக்கும் சிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் 750 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க.